வணக்கம் நண்பர்களே, வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மகேஷுக்கு உண்மை தெரிய வருது. ஈஸ்வரமூர்த்தி தான் முருகனை போலீஸில் சரணடைய சொல்லியிருக்காங்க. அப்போனா ஈஸ்வரமூர்த்திக்கு தான் அந்த ரகசியம் தெரியுது. இதை வெற்றிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வெற்றியை பார்த்து உங்கள் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம். முருகன் தானாக போய் நான் தான் கொலை பண்ணினேன் அப்படின்னு சரணடையில் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து முருகனை அப்படி சொல்ல சொன்னதே உங்கள் அப்பா தான் அப்படின்னு போட்டு உடைக்கிறாரே எங்கள் அப்பாவா. இது மட்டும் உண்மையாக இருந்து எங்கள் அப்பாவை நான் விட போகிறதில்ல அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு போன நம்ம வெற்றிக்கு தூக்கி வாரி போடுது. ஈஸ்வரமூர்த்திக்கு சட்டையை பிடிச்சி, அப்பா ஏன்பா இவ்வளோ பெரிய துரோகத்தை முருகனுக்கு பண்ணுனீங்க? செய்யாத தப்புக்கு முருகன் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்க நேரம், வாயை மூடு மடையா, தப்பு செய்தது நீ தான், நீ செய்த தப்புக்கு தான் முருகன் அந்த அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கே தெரியாது, அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தான். அதை மறைச்சி இத்தனை காலம் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த கேஸை மறுபடியும் நீனும் துளசியும் தான் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி நீனே உன் தலையில் மண்ணை வாரி வச்சுக்கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட குற்ற உணர்வில் நம்ம வெற்றி துடித்து போகிறாங்க. நம்ம தியா பாப்பாவும் வெற்றியை துளசியை தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காலில் விழுந்து, நான் தான் பாப்பா உங்கள் அப்பாவை சாவுக்கு காரணம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு காலிலே விழுந்து மண்டிட்டு அழுதுறாங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் செய்கிற தப்புக்கான தண்டனை நான் போலீஸில் சரணடையணும் அப்படின்னு நம்ம வெற்றி எல்லாத்தையும் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம தண்டனையே சுமக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் தான் பண்ணினேன், நான் தான் குற்றவாளி, என்னை பிடிச்சி உள்ளுக்க தூக்கி போடுங்க அப்படின்னு சரணடைகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம முருகனை வெளியே வந்துடுறாங்க. நம்ம துளசிக்கு அப்படி பேரிடி கணங்காக இருக்குது. என்ன, என் கணவர் வெற்றி தான் அந்த தப்பை செய்திருக்காரு, அப்போ மாமா தான் இதெல்லாம் மறைச்சி முருகனை ஜெயிலுக்குள்ளே தள்ளுனதா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே அரண்டு போகிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம மகேஷ் இந்த பிரச்சனையை பார்க்க நேரம் ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பாக இருக்குது. எதுக்காக முருகன் செய்யாத தப்புக்காக நான் தான் செய்தேன் அப்படின்னு ஜெயிலில் கம்பி என்ன ஒன்றுமே புரியலையே, இதை பற்றி விசாரிக்கணும், இவளுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல உறுத்துவு நம்ம மகேஷுக்கு. அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம வெற்றியும் துளசியும் யார் தப்பு செய்திருக்காங்களோ இதில் கண்டிப்பாக அவங்கள நம்ம பழி வாங்கி தீரணும், அவங்கள கோர்ட்டில் கொண்டு விடணும். அவங்க கைதாகி என்ன செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், முருகன் அன்னை வெளியே வரணும் அப்படின்னு நம்ம வெற்றி தீவிரமாக அலசி ஆராயிறாங்க. அப்போ தான் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்க நேரம் நம்ம கூட தான் நம்ம அண்ணன் இருந்துச்சு மண்டபத்தில். அப்படி இருக்க நேரம் எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கோம், அது எங்கள் அன்னை செய்யலைன்னு மட்டும் நல்லாவே எனக்கு தெரியும். யாரோ இதில் அண்ணனை சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க நம்ம துளசி. இந்த சைடை பார்த்தோன்னா அப்போ தான் நம்ம மகேஷ் விசாரித்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட போய் பேச நேரம் இது வேற யாரும் சம்மந்தம் இல்லை, அந்த ஈஸ்வரமூர்த்தி தான் அவன் மறைக்கிறதுக்காக இந்த முருகனை உள்ளுக்கு அனுப்பியிருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஐயோ, இது ஈஸ்வரமூர்த்தியோட வேலையா அப்படின்னு மகேஷ் நினச்சிக்கிட்டு நேராக வச்சுட்டு போகிறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டேன், உங்கள் வீட்டில் தான் யாரோ இந்த கொலையை பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு நீ எதுக்காக முருகனை உள்ளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்க நேரம், வாயை மூடி, எங்கள் வீட்டில் ஒன்றை மாதிரி கேவலமான புத்தியோட சிந்திக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி மோனிகாவை ஏவி விடுறாங்க. நீ இந்த எங்கள் அண்ணன் ஆக்சிடெண்ட்டில் இந்த துளசி குடும்பத்துக்கு சம்மந்தம் இருக்குது, துளசி ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டையை போடுறதுக்காண்டி தான் எங்கள் அண்ணனை ஆக்சிடெண்ட் பண்ணுனா அப்படின்னு நீ ஏன் களை இறங்கக்கூடாது மோனிகா, அப்போ தான் சொத்து பத்தெல்லாம் உனக்கு கிடைக்கும், இந்த துளசியை இழுத்து போடு அப்படின்னு அந்த இடத்துல கோர்ட்டில் கேஸு என்ன ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. துளசி குடும்பம் தான் எங்கள் அண்ணே சாவுக்கு காரணம், அவங்க தான் கடைசி நேரத்தில் சொத்தை எல்லாம் ஆட்டையை போட எங்கள் அண்ணனை தீர்த்து கட்டுறாங்க, அவங்க குடும்பத்தோட சம்மந்தம் இருக்குது அப்படின்னு முக்கிய திருப்பமாக மோனிகா ஒரு புதிய கேஸை கொண்டு ஃபைல் பண்ணுறாங்க. இதில் நம்ம துளசி அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன இது, யார் சம்மந்தப்பட்டது இந்த கேஸு அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமாக கடைசியில் நம்ம குடும்பத்து மேலேயே சுருண்டு விழுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்க நேரம் தான் நம்ம ஈஸ்வரமூர்த்தி கிட்ட நம்ம
வெற்றி போகிறாங்க. அப்பா எதுக்காகப்பா முருகன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும், நீங்கள் தான் ரூபாயை கொடுத்து அவரை தண்டனையை அனுபவிக்க வச்சதான். அப்போ ஸ்ரீகாந்த் கொலை வழக்குக்கும் உங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஈஸ்வரமூர்த்திக்கு சொட்டை பிடிச்ச கதையாக உளிப்பு எடுக்கிறாங்க நம்ம வெற்றி. அப்போ தான் வந்து ஈஸ்வரமூர்த்தி வாயை மூடு மடையா, அந்த கொலையை பண்ணினதே நீ தான், உனக்கே தெரியாமல் நீ தான் ஆக்சிடென்ட் பண்ணின ஸ்ரீகாந்தை அப்படின்னு வந்து போட்டு உடைக்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாடா, நான் அதை தான் இதை மூடி மறைச்சி எப்படியாவது வந்து பாதுகாத்துடலான்னு நினச்சேன். ஆனால் அது மறைக்க முடியவே இல்லை. நீ வந்து கடைசியில் துளசி கூட சேர்ந்து மறுபடியும் இந்த கேஸை வந்து விசாரணை பண்ணணும், குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். நீ களை இறங்கினால தானே நீ சிக்க போகிற அப்படின்னு வந்து உனக்கு சிக்கிறதுக்கு பதிலாக தான் நான் அந்த முருகனுக்கிட்ட கெஞ்சி, இல்லாட்ட உன்னோட மச்சான் தான் இந்த தண்டனையை அனுபவிக்கணும், இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்போ இவங்க தண்டனை அனுபவிச்சா உனக்கு பரவாயில்லையா முருகா அப்படின்னு வந்து கேட்க நேரம் முருகன் வேறு வழி இல்லாமல் செய்யாத தப்புக்கு ஒத்துக்கிட்டான். அதுக்கு பணத்தையும் கொடுத்து வந்து நாங்கள் வந்து ஒத்துக்கிட வச்சோம். ஆனால் நீ இப்படி மறுபடியும் விசாரணை கொண்டு வந்ததுனால தான் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குற்ற உணர்வில் அப்படியே கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. நானா ஸ்ரீகாந்தை வந்து ஆக்சிடென்ட் பண்ணினது அப்படின்னு வந்து தியா பாப்பாவோட அப்பாயை கொன்னது நான் தானா அப்படின்னு வந்து கதி கலங்கி நேராக வந்து நம்ம தியா பாப்பா உறங்கிட்டு இருக்காங்க. அவங்க காலில் விழுந்து கதறி அழுறாங்க. என்னை மன்னிச்சிடு, நீ இன்னைக்கு அப்பா இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துளசிக்கு இந்த அண்ணனை வந்து உள்ளுக தள்ளி வச்சதில் மாமாவுக்கு, ஈஸ்வரமூர்த்தி மாமாவுக்கு வந்து சம்மந்தம் இருக்கும் போல இருக்க. இப்போ புதிய பிரச்சனையால் இது இருக்குது அப்படின்னு வந்து குழம்பிட்டு இருக்க நேரம் நம்ம கோர்ட்டில் போய் வந்து சரணடைகிறாங்க வெற்றி. இந்த தப்பில் குற்றவாளி நான் தான் அப்படின்னு வந்து சரணடைஞ்சிட்டாங்க. இது பேரடிக்கணங்க நம்ம துளசிக்கு வந்து முடியுது. என்னது ஸ்ரீகாந்தை வந்து ஆக்சிடென்ட் பண்ணது அப்போ வெற்றி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கதி கலங்கி நிற்கிறாங்க. அப்போந்தான் நம்ம முருகன் வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து விடுதலை ஆகிறாங்க. முருகன் வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து தண்டனை அனுபவிக்க சொன்னதே வந்து உங்கள் மாமா ஈஸ்வரமூர்த்தி தான், நம்ம வெற்றி தான் செய்திருக்காரு, அதனால நீ கண்டிப்பாக இதை மறைச்சி நீ தண்டனை அனுபவி, அவங்க இப்போ தான் சின்னஞ்சிருச்சுக, கல்யாணம் ஆகிருக்கு, அவங்கள பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னனால நான் வந்து தண்டனை அனுபவித்தேன் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு அரண்டு போகிறாங்க நம்ம துளசி. இப்படி வந்து கூடவே இருந்துக்கிட்டு இந்த வெற்றி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நான் இனி எந்த மூஞ்சியை வச்சு அந்த தியா பாப்பையையும் துளசி மேடத்தையும் நான் பார்ப்பேன். நான் வந்து அவங்க மேலே வச்சுருந்த அன்பு உண்மையானது தான், ஆனால் நான் தான் வந்து பண்ணினேன் அந்த கொலையை அப்படின்னு வந்து எனக்கே தெரியாது. எங்கள் அப்பா என்ன காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் அறியாத அந்த அப்பாவி முருகனை வந்து அந்த கேஸில் சிக்க வச்சுருக்காங்க. அப்பா எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்திருக்காங்க அப்படின்னு வந்து அரண்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மோனிகா வந்து இந்த பார்த்தீங்களா, இதில் வெற்றி தான் குற்றவாளினி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா இந்த கேஸை அவருக்கு பெரிய தண்டனையாக உள்ளதுலே பார்த்து கொடுங்க, அவர் வேணும்னு தான் இதை பழி வாங்கியிருக்காரு. இப்போ ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ண இருந்த எங்கள் அந்த துளசியே வந்து மனைவியாருக்கும் மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் சொத்தை அபகரிக்க செய்த செயல், திட்டமிட்ட சதி. அதனால தண்டனை வந்து பெருசாக தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மோனிகா வந்து வக்கீலை வச்சு வாதாடுறாங்க. இதை பார்த்து அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்கங்க நம்ம துளசி.